மனைவியை திட்டமிட்டு கொலை செய்த நபருக்கு நேற்றைய தினம் திருகோணமலை மேல் நீதிமன்றத்தால் மரண தண்டனை வழங்கி தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கானது திருகோணமலை மேல் நீதிமன்றத்தின் நீதிபதி MNM அப்துல்லா முன்னிலையில் தீர்ப்பிற்காக நேற்றைய தினம் எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் திறந்த நீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது. கடந்த 2019ஆம் ஆண்டு தன்னுடைய 29 வயது மனைவியை திட்டமிட்டு கூடிய ஆயுதத்தால் கொலை செய்த குற்றச்சாட்டிலேயே இவருக்கு இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் குறித்த நபர் கந்தலாய் பேராறு பகுதியை சேர்ந்த 38 வயதுடையவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. குறித்த வழக்கை அரசு சட்டத்தரணி தர்ஷிகா நெறிப்படுத்தியுள்ள நிலையில் தண்டனை சட்ட கோவை இலக்கம் 296 என்ற இலக்கத்தின் கீழ் இவரே குறித்த கொலையை செய்தார் என்ற பெயரில் இவருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் திருகோணமலை மேல் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி MNM அப்துல்லா அவர்களால் வழங்கப்பட்ட முதலாவது மரண தண்டனை என்பதும் குறிப்பிடத்தக்கது.